பலம் பந்தமகற்றும் அனந்த குண பரப்பும் எவன் பால் உதிக்குமோ எந்த உலகும் எவனிடத்தில் ஈண்டி இருந்து கரக்குமோ சந்தமறையாகமம் கலைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம். ஸ்ரீ சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நாம் இப்போது விநாயகர் அகவல் போட்டியின் பெரியவர்களுக்கான இறுதி சுற்றில் இணைந்திருக்கின்றோம். முதலாவதாக நாம் இப்போ கூப்பிடுறது அழகம்மை சுப்பிரமணியன். அவங்களோட நடுவர்கள் யார் யாருன்னா, அடியன் ஒரு நடுவர், உமா மெய்யப்பன் ஒரு நடுவர், வடிவாம்பாள் ஒரு நடுவர், சுந்தரித்தில்லை இன்னொரு நடுவர். இந்த நடுவர்கள் யாராவது ஒருத்தர் உங்களோட பேச ஆரம்பிப்பாங்க. முதல்ல உங்களை ஒரு சாதாரணமா நீங்க பதில் சொல்றது உங்க ஒரு சுற்றமும் நட்பும் சூழ வாரங்கள்னு சொல்றோம்ல, அது மாதிரி நீங்க உங்க குடும்பத்தில் ஒருவராக அல்லது உங்கள் நண்பர்களில் ஒருவராக எங்களை நினைச்சுக்கிட்டு எங்களோட உரையாடலாம், பேசலாம். எந்த விதமான பதட்டமோ அல்லது ஒரு பரபரப்போ தேவையில்லை, அமைதியா பேசலாம். நன்றி. இப்ப முதலாவதாக உமா தொடங்குவார்கள். அழகம்மை சுப்பிரமணியன். வணக்கம் அண்ணன். எல்லோருக்கும், எல்லா நடுவர்களுக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஆச்சி. நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கீங்க ஆச்சி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் பள்ளத்தூர், சென்னையில ரிசைட் பண்ணிட்டு இருக்கோம். சீதக்கழபதி விநாயகர் அகவல் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் சும்மா அப்பா விளையாட்டா படிக்க சொன்னது, படிச்சது. அது இன்னொரு வரைக்கும் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டே இருப்போம். கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தா, இப்ப போட்டிக்காண்டி பாக்குறப்ப அங்கங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்தா திருத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். சிறப்பு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வரி எடுத்து தரேன், நீங்க அதுல இருந்து படிக்கலாம். பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும், அதுல இருந்து ஸ்டார்ட். பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையில் வண்ண மருகில் வளர்ந்தர கெரிப்ப பேலை வயிறும் பெரும்பார கோடும் வேல முகமும் விலங்கு செந்தூரமும் 5 கரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற்குடிகொண்ட நீலமேனியும் 4 வாயும் 4 புயமும் 3 கண்ணும் 3 சோடும் 2 செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட 30 நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பலம் நுகுரும் மூஷிக வாகன இப்பொழுதனை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்தே திருந்திய முதல் 5 தெளிவாய் பொருந்தவே வந்தன் உளந்தனிற் புகுந்து குறுவடிவாகி குவளையந்தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடா யுதத்தால் கொடுவினை கலைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி 5 நன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதன கருளி கருவிகளோடு கருத்தனை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமொரு நன்றியாச்சு. சிறப்பு. இப்போ கேள்வி கேட்டுடலாமா ஆச்சு? நான் ஒரு வார்த்தைக்கு கேக்குறேன், அதுக்கப்புறம் அடுத்தவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஒரு 1 minute 2 minutes கொஞ்சம் இது பண்ணி சொல்லலாமா? 1 minute இல்ல, one second. few seconds. ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. நான் ஒரு வார்த்தை தான். இப்போ அண்ணன் கேட்கற மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா எனக்கு படிக்கிறது ஈஸியா இருக்கு. பொருள் இப்பதான் அறிவோம்னு படிக்கிறதுனால ஒரு பேசிக் இல்லாதனால என்ன ஏது அந்த இதெல்லாம் சைவ சித்தாந்தம் எல்லாம் படிக்காததுனால இது கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அண்ணன் கொடுத்த இதுல ஈஸியா இருந்துச்சு. அது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரே இது எஸ்ஏ மாதிரி படிக்கிறப்ப ரொம்ப டஃபா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க, என்ன படிக்க போறோம்னே தெரியாம இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்திருக்காங்க அண்ணன். ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் அப்படிங்கிற வரியில வர்ற ஐம்புலன்கள் என்னென்ன? ஐம்புலன்கள் கண் பார்த்தல், மூக்கு சுவாசித்தல், வாய் அந்த டேஸ்ட் அந்த இது பண்றது, காதுல கேட்டல், 1 2 அப்புறம் தொடுதல் உணர்ச்சி, ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களையும் யானைக்கு உள்ள பலன் போல இதுக்கு இருக்குமாமா, அதை ஃபுல்லா அடக்கி பேரறிவால் ஞானத்தை உண்டு செய்வது தான் இந்த விநாயகர் அவர்களோட இது பொருள்.
ஓகே, சிறப்பாச்சு. இப்ப அடுத்தவங்க இன்னொரு ஜட்ஜ் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு இன்னொரு வார்த்தை, 2 வார்த்தைகள்ல இன்னொரு ஜட்ஜ் கேட்பாங்க. வடிவாம்பாள். வணக்கம் ஆச்சி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது கேட்டதுக்கு வந்துட்டு. அடுத்த கேள்வி உங்களுக்கு வந்துட்டு, தலமொரு நான்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த தலமொரு நான்கும், நான்குனா என்ன தலம் அது வந்து? தெரியல அப்பவே தோணுது. ஹலோ, நீங்க மீனாட்சி, நீங்க மியூட் பண்ணிக்கிங்க. சொல்லுங்க ஆச்சி, நீங்க சொல்லலாம். 4 இது வந்து சரியை, கிரியை, யோகம், தளமொரு நான்கும், கருளி, தளம் தெரியலாச்சு. சரி, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். நல்லா சொன்னீங்க, நீங்க அருமையா சொன்னீங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு, அண்ணன் கேட்பாங்க. நன்றி. இது கேள்வி இல்லை, சின்ன உரையாடல் தான். சின்ன உரையாடல். நீங்க சின்ன வயசுல இருந்தே 8 வயசுல இருந்தே படிக்கிறேன்னு சொன்னீங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 8 வயசுல 8th ஸ்டாண்டர்ட், ஒரு 13 years. 8th standard. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால டென்ஷன்லாம் வேண்டாம். என்ன இப்ப நம்ம வாழ்க்கை பூரா கத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால டென்ஷன் இல்லைனாலும் அந்த கேள்வி கேட்கிறப்ப அது ஒரு இது பதட்டம் வந்துருது தானா. சரி, நான் இப்ப அதெல்லாம் வேண்டாம். என்னோட சும்மா பேசத்தான் போறீங்க, ரிலாக்ஸ்டா பேசுங்க. இப்ப இந்த நீங்க படிச்ச வரியில 3 கண்ணு மும்மத சுவடும் அப்படின்னு ஒரு வரி வந்தது இல்லையா? அப்ப 3 கண்ணுன்னு எதை சொல்றாங்க? அப்ப இறைவனுக்கு 3 கண்கள்னு என்ன சொல்லப்பட்டிருக்கு? தந்தம் ஒரு கண்ணாக, நெற்றிக்கண் அந்த சுழுமுனை அது ஒரு சரி. நார்மலா யூசுவலா இருக்கிற 2 ஐஸ். சரி, அத வந்து வேற ஏதாவது நம்ம இதோட ஒப்பிடுறாங்களா? எதோடையாவது ஒப்பிடுறாங்களா? எப்படி சொல்லலாம்? நட்சத்திரங்கள் அப்படி எதோடையாவது ஒப்பிடுறாங்களா கண்களை? சூரியன் வலது சைடு வந்து ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். சொல்லுங்க, சாரி, இடையூறுக்கு மன்னிச்சுக்கங்க. வலது சைட வந்து சூரியனுக்கும் இடது சைட வந்து சந்திரனுக்கும் ஒப்பிடுறாங்க. அக்னிக்கு சுழுமுனை வந்து அக்னிக்கும் ஒப்பிடுறாங்க. நல்லா சொன்னீங்க. இப்ப இதுக்கு வந்து எழுத்துக்களையும் இதோட சம்பந்தப்படுத்துறாங்க இல்லையா? இந்த 3 கண்களோட எழுத்துக்களையும் சம்பந்தப்படுத்துறாங்க. ஆமா. என்ன எழுத்து? வலது சைடு வந்து ஆ, இடது சைடு வந்து ஊ. இந்த ஆவும் ஊவும் இது ஆகிறப்ப ஓம்ங்கிற எழுத்து நடுவுல இருக்கிறது ஓம். இது ஓம்ங்கிற எழுத்து உருவாகிறது. இம் மூணாவது இம். நெற்றி கண்ணுக்கு இம். சரி, இப்ப உணர்வுகளையும் இந்த கண்களோட பொருத்துறாங்க இல்லையா? உணர்வுகளையும் பொருத்துறாங்க. அது என்ன உணர்வுகளை எந்தெந்த கண்களோட பொருத்துறாங்கன்னு சொல்லலாமா? உணர்வோ ஏதோ ஒன்ன பொருத்துறாங்க இல்லையா? சுவாச பயிற்சி. அதாவது இடது கண்ணோட ஒன்ன பொருத்துறாங்க, வலது கண்ணோட ஒன்ன பொருத்துறாங்க, நெற்றி கண்ணோட ஒரு இதை பொருத்துறாங்க. அது என்னன்னு சொல்லலாமா? இப்ப வந்து இப்படி வச்சுக்கோமே, ஞானம், உணர்வு, அறிவு இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இதுல ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒன்னொன்னு உதாரணமா சொல்றாங்க. அந்த கண்களுக்கு ஏதாவது தெரியுதா? நீங்க கொடுத்த क्वेश्चनல இது படிச்ச மாதிரி தெரியல. நன்றி. ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. வேற ஏதாவது நீங்க சொல்ல பிரியப்படுறீங்களா? இத பத்தி எனக்கு தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் வந்து ஒரு 60 வயசுக்கு அப்புறம் தான் கத்துக்கணும்னு அப்படின்னு தான் நினைச்சேன். அப்பா எல்லாம் வந்து சைவ சித்தாந்தம் 60க்கு மேலதான் இதெல்லாம் பண்ணாங்க. சோ அப்படிதான் நினைச்சேன். ஆனா இப்பவே எனக்கு கிடைச்சது உங்களாலதான். ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு கருவி, தெய்வத்தினுடைய அனுகிரகம். நன்றி. தொடர்ந்து பண்ணுங்க. தொடர்ந்து இந்த முயற்சியில ஈடுபடுங்க. நம்ம ஏகன் அநேகன்ல பல நிகழ்ச்சிகள் இருக்கு. அதுல தொடர்ந்து நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு விளையாட்டு போல கற்கலாம்ங்கிறது தான் நம்முடைய மோட்டோ. நீங்க எதுவுமே கஷ்டப்பட்டு கத்துக்க வேண்டாம், விளையாட்டு போல. அது அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் அண்ணன், ரொம்ப நன்றி வாய்ப்பளித்தமைக்கு. நன்றி. நாம் இப்ப அடுத்து இரண்டாவதாக கோமதி அவர்களை கூப்பிடுகிறோம். வடிவம்பாள். வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க?
சிவாய நம. கோமதி நான் திருநாவுக்கரசு, விக்ரமசிங்கபுரம், திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம். சூப்பர்மா. நீங்க அப்படியே நீங்க இருக்கிறதே கோயிலுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்குது உங்களை பாக்குறதுக்கு. ரொம்ப சிவாய நம. அற்புதமா இருக்கீங்க. சொல்லலாமா நம்ம? ஓகே. குமுத சகாயன் அந்த குமுத லைன்ல இருந்து சகாயன். குமுத சகாயன் குணத்தை கூறி இடை சக்கரத்தின் ஈரத்தின் நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையங்காட்டி சண்முக தூரமும் சதுர்முக சூட்சமும் என்முகமாக இனிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை கருத்தினை கடிந்து தலமொரு நான்கும் தந்தன கருளி மலமொரு மூன்றின் மயில மறுத்து. ஒரே ஒரு நிமிஷமா திரும்ப சொல்லுங்க. வந்துட்டு குமுத சகாயன் குணத்தை கூறி இடை சக்கரத்தின் ஈரத்தின் நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூட்சமும் என்முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினி கபால வாயில் காட்டி இருட்டி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கு மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய எந்தன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டுக்கு ஒன்றியம் என்ன அறுதரும் ஆனந்தத்தை அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல்களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதா சிவங்காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கங்காட்டி அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விலங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குடாத்துடன் கூட்டி அஞ்ச கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையில் தந்தியனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகர சரணி. அற்புதமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இதுல இருந்து நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. மலமுறு மூன்றின் அப்படின்னு வருது இல்லையா ஒரு வரி. மலமுறு மூன்றின் மயக்க மரத்தே. அந்த மூன்று மலங்கள் என்னென்ன? கண்மம், ஆணவம், மாயை என்ற மூன்று மலங்கள். இந்த மூன்று மலங்களையும் நம்ம நீக்க வேண்டும். அப்படி நீக்கினாதான் இறைவனுடைய அருளை பெற முடியும். அதனாலதான் அதுதான் நமக்கு திருப்புகள்ல சொல்லுவாங்க, இரு வினையும் மும்மலமும் மர இரவியோடு பிறவியற ஏக போகமாய் நீங்க நானுமாய் இருக்கும் வரை பரம சுகம்னு. அந்த பரம சுகம் கிடைக்கணும்னா 2 வினைகளும் நீங்களும் 3 மலங்களும் நீங்களும். அது 3 மலங்கள் இதுதான். இதைத்தான் நமக்கு தட்சிணாமூர்த்தியாக இருந்து பதி பசுவாசம் என பகல் மூன்றில் பதினை போல் பசுவாசம் அனாதி பதினை போல் அணுகா பசுவாசம் பதி அணியில் பசுவாசம் இல்லாவினர். இந்த 3 மலங்களும் நீங்கினா உயிர் இறைவனை அடையலாம். நன்றி, நன்றிமா. ரொம்ப அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க. நன்றிமா. அடுத்த சுந்தரி தில்லை, நீங்க உங்களோட கொஸ்டின். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. கோடா இதத்தால் கொடுவினை கலைந்தேன்னு அவையார் சொல்றாங்க. அதுல அந்த கோடு அப்படிங்கிறது எதற்கு? கோடு விநாயக பெருமானுடைய அந்த ஒத்தை தங்க ஒடிச்சு கையில வச்சிருக்காரு இல்லையா, ஒடிச்சு கையில வச்சிருக்காருல தந்தம், அந்த தந்தம் அதை வச்சுதான் மேருமலையில மகாபாரதத்தை கொடுத்தார். அதே மாதிரி கஜமுகாசுரனை அழித்தார். ஆணவத்தை அழிக்கக்கூடிய ஒரு கருவி அந்த கோடு. அதை விநாயக பெருமான் கையில வைத்திருக்கிறார். நம்முடைய ஆணவங்களை அடக்குவதற்காக, நம்மை மேம்படுத்துவதற்காக கையில அந்த ஒடிஞ்ச கொம்பு கோடை வைத்துள்ளார். கோடா இதத்தால் கொடுவினை களைய, அந்த வினையை களைய அந்த தந்த வைத்திருக்கிறார். சிவாய நம. நன்றி. நன்றி அம்மா. நன்றி. நன்றிம்மா. ரொம்ப அருமையா சொல்றீங்க. நீங்க நிறைய சைவ சித்தாந்தம்லாம் நிறைய படிச்சிருக்கீங்க போல இருக்கு. நீங்க பேசுறதுல தெரியுது. ரொம்ப அருமையா பேசுறீங்க. எனக்கு உங்க அளவுக்கெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அதனால உங்கள்கிட்ட சில சந்தேகம் எல்லாம் கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். சரியா? இப்ப விநாயகர் கோவில்ல நிறைய யோக ஞான கருத்துக்கள்லாம் சொல்லி இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் எனக்கு புரியலம்மா. இதெல்லாம் எனக்கு புரியல. என்ன பண்ணலாம்? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அப்ப அவர் ஔவையார் குழந்தைகளுக்கு சொல்றது போல நிறைய விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப மூதுரைன்னு சொல்றோம், அப்புறம் நல்வழின்னுலாம் சொல்றோம். இதெல்லாம் ஔவையார் எழுதினது.
இப்ப இதுல எல்லாம் வந்து அவரு குழந்தைகளுக்கு இதே விநாயகர் கருத்துக்களை எவ்வளவு எளிமையா எப்படி சொல்லியிருக்காருன்னு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஏதாவது 1-2 வார்த்தை. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவைனாலும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் தூங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தானன். மேல சரி. பார்க்கும்போது வெறும் பாலு அப்படின்னு தெரியுது. ஆனா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நாளையும் நான் உனக்கு தருகிறேன், நீ எனக்கு இயல் இசை நாடகத்தை தானே பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துக்கிற. சரி. மூதுரை எப்படி ஆரம்பமாகுது? மூதுரையா? ஆமா, இன்னொரு ஔவையாருடைய பாடல், ரொம்ப பிரபல்யமான பாடல். வாக்குண்டாம் நல்ல மனம், வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பா சரிம்மா, சரி, ஓகே. அப்ப திருமேனி. ஒரு நிமிஷம் போறோம். அதான் நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப இந்த இதுல இருந்து என்ன தெரியுது? இப்ப பிள்ளைங்களுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாரு? ஔவையார் வந்து அவர் பெரிய ஞானி. அவர் வந்து இப்ப வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் அப்படின்லாம் சொல்றாருன்னா பிள்ளைங்களுக்கு சின்ன வயசு விநாயக பெருமானை வணங்குவதனால நமக்கு நல்ல வாக்கு கிடைக்கும், வாக்குண்டாம் நல்ல மனம் கிடைக்கும், நமக்கு அறிவை தருகிறார் அவர். எனவே வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம். யாருக்கு விநாயக பெருமானை தப்பாமல் தினமும் யாரு துதிக்கிறார்களோ அவர்களுக்கு அவரு நல்ல வாக்கையும் மனதையும் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றார். சரி, அந்த வாக்கு நல்ல மனமெல்லாம் வந்து என்ன பிரயோஜனம்? அது இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம பாடு நல்லா வேலைக்கு சாப்பாடு கிடைச்சு நல்லா இருந்துட்டு தானே போறோம். இதுக்கு எதுக்கு நல்ல வாக்கு நல்ல மனம்? இதெல்லாம் அவரை அந்த ஞான பொருளாகிய அவரோட அருளாலதான் நமக்கு நல்ல ஒரு கல்வி அறிவு கிடைக்கணும்னா விநாயக பெருமானுடைய அருள் வேணும். அதனால அவர் ஞான பண்டிதன், ஞான கடவுள், ஓம் என்ற பிரணவ சொருபி. சரி, அதுக்கு ஏமா அது சரி, அதை போய் டெய்லி கும்பிடுவோம். அதுக்கு அவர் கொஞ்சம் சுண்டல் கடலை வச்சு ஏதோ ஒரு நைவேத்தியம் பண்ணி கும்பிட்டா பத்தாதா? பக்தி தினமும் போய் பண்ணா பத்தாதா? எதுக்கு வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம்னு அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு? என்ன வந்து அந்த மனம் அல்லது அந்த வாக்கு இதெல்லாம் என்ன செய்யுது? நல்ல தெளிந்த அறிவை கொடுக்குது. தெளிந்த அறிவை கொடுக்குது. நம்முடைய வினைகளுக்கும் வாக்கு மனத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஆமா, இருக்கு. அவர் சொல்லுவாரு, வாக்கு மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய என்ற சிந்தை தெளிவித்து. அப்ப அந்த வாக்கு மனங்களை கடந்து அப்ப வாக்கு மனம்ங்கிறது வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில அது எந்த மாதிரி வினைகளை கொடுக்குது? வாக்கு மனமும் நல்ல ஒரு நிலையை நல்வினையை தரணும்னா இறைவனுடைய அருள் இருக்கணும், இல்லைன்னா அது தீவினையை கொண்டு போய் சேர்த்துரும். அதனால நல்ல வினைகள் செய்வதற்கு விநாயகனுடைய கருணை வேண்டும் என்று அவர் சொல்றார். அதாவது இறைவனை மட்டும் இல்ல, நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்லையுமே ஒவ்வொரு காரியத்திலையுமே நம்ம அடுத்தவங்களோட பேசுறோம், வீட்டுல பேசுறோம், வெளியில பேசுறோம், எங்க பேசினாலும் ஒவ்வொரு சொல்லும் வாக்கு மனம் காயம், ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ற எண்ணமும் நம் உடலால் செய்யும் காரியங்களும் நல்வினை தீவினைகளை உண்டாக்குகின்றன அப்படின்னு நான் புரிஞ்சுக்கினேன். அது சரியான்னு தெரியல, உங்களை மாதிரி ஒருத்தர் தான் அதை சொல்லணும். சரியா? வேற என்ன நான் சொன்னது சரியா? சரிதான் ஐயா. நன்றி. தீவினைகள்லாம் வருவது நம்முடைய எண்ணங்கள் சொல் செயலாலதான். வாக்கு மனம் காயம்னு அதை சொல்றாங்க. அதை எளிமையா சொன்னா நம்முடைய எண்ணங்கள், நம்ம பேசுற சொற்கள், நம்ம செய்யற உடலால் செய்யக்கூடிய செயல்கள். அப்ப எவ்ரி செகண்ட், எவ்ரி மினிட், எவ்ரி மொமெண்ட் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வேணா பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அப்ப கவனமா இருக்கணும் இல்லையா? இதுதான் நடைமுறை வாழ்க்கையில நமக்கு விநாயகர் சொல்றது, விநாயகர் அகவல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்மா. நன்றிம்மா, நன்றி நன்றி. அடுத்து நாம் கூப்பிடுறது தேவி சுந்தரி தில்லை. சிவாய நம ஐயா. சிவாய நம. அம்மா எந்த ஊர்ல இருந்து கலந்துக்கிறீங்க விநாயகர் அகவல்ல? கரம்பக்குடி புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தேவி அரங்குளவன்மா. நன்றி அம்மா, நன்றி. ஃபைனல் ரவுண்டுக்கு வந்திருக்கீங்க, அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். நம்ம ஆரம்பிக்கலாமா? சிவாய நமமா. ஓகே. சிவாய நம. எப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி அதுல சொல்லுங்க.
எப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உளந்தனில் புகுந்து குறுவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தனக் கருளி கோடா யுகத்தால் கொடிவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதனக் கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திரில் கடிந்து தலமொரு நான்கும் தந்தனக் கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தான் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைவின் கலையின் எழுத்தறிவித்து கடையின் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணில் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து நன்றி சிவாய நம. அம்மா, மிக அருமை. நல்ல விண்ணப்பம் பண்ணீங்க. இதுல அடுத்தது வார்த்தைக்கு அர்த்தத்துக்கு போகணும்னா வேல முகமும் விளக்கு சிந்தூரமும்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. அந்த சிந்தூரம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் குங்குமம், நெற்றியில் வைக்கும் குங்குமம், விநாயகர் நெற்றியில் வைக்கும் குங்குமம். நன்றி அம்மா, நன்றி. தேங்க்யூ. வணக்கம்மா, அருமையா சொன்னீங்க. சிவாய நமமா. சிவாய் நம. இப்ப நான் ஒரு வார்த்தைக்கு நான் பதில் சொல்லுங்க, அர்த்தம் சொல்லுங்க. இருள்வெளி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அப்படின்னு ஒரு வரி வருது இல்லையா, அதுல வர்ற அந்த இரண்டு அது என்ன, அந்த இரண்டுக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இரண்டு என்ன? சிவாய நம்ம சொல்லலாமாமா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இருளும் வெளியும் ஒன்று கண்ணை குறிப்பிடத்தக்கதாக சொல்றாங்கம்மா. இருள்வெளி இரண்டும் ஒன்றிடம் என்ன, கண்ணை நோக்கியது. அந்த இரண்டுங்கிறது என்னன்னு சொல்றீங்க? கண்ணை நோக்கி. இரண்டு கண்களும் ஒன்று. சரி, நன்றி, வாழ்த்து. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஐயா கேட்பாங்க. வணக்கம்மா, நல்லா அருமையா சொல்றீங்க. ஐயா வணக்கம். எவ்வளவு காலமா நீங்க விநாயகர் கோயில் படிக்கிறீங்க? சிவாயனம் ஐயா, ஏகநாயகன் தவக்குழு ஆரம்பிச்ச காலத்துக்கு அப்புறம் தான் இந்த பாட்டுங்கிறதே எங்களுக்கு தெரியும். விநாயகர் இது உங்களுக்கு தாயா நன்றி. ஒவ்வொரு நேரமும் கோயிலுக்கு போனா, இந்த விநாயகர் கோயிலுக்கு போனா இந்த அகல் உங்களுக்கு தாயா நன்றி சொல்லிக்கிட்டே தான் இந்த பாட்டை ஆரம்பிப்போம். இல்ல அந்த நன்றி விநாயகருக்கு அவையாருக்கு சொல்லிடுங்க, அவங்க தானே எழுதினாங்க. அவையாருக்கு சொல்லிடுங்க, அவையார் பெரிய ஞானி. சரி, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க கரம்பக்குடி ஐயா, புதுக்கோட்டை மாவட்டம். சரிம்மா, விநாயகர் கோயில்ல எத்தனை வரி இருக்கு? 72 வரி ஐயா. 72 வரி நம்ம உடம்புல உள்ள 72,000 நாடிகளை குறிக்குது ஐயா. அடேங்கப்பா, நாடியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியலையே. சிவாய நம்ம போட்டிகளை படிச்சுட்டு வந்தோம்யா, உங்களோட இது அறையில ஏகநாயகன் தவக்குழுல உங்களோட. அப்ப முக்கியமான ஒரு 3 நாடிய சொல்லுங்க பாக்கலாம். நாடியாயா? சிவாய முக்கியமான 3 நாடி. உடம்புல 72,000 நாடி இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அது சரிதான். அப்ப ஒரு முக்கியமான 3 நாடியை சொல்லுங்க. அவையார் சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. நாடி 3 நாடி. 3 நாடின்னு படிக்கலையே. அது இல்ல சார், இருக்கு கொடுத்துருக்கு. சரி, பரவாயில்ல. ஞாபகத்துக்கு வரலையா? கொஞ்சம் யோசிக்கலாமா? சரி, உங்க கையில விநாயகர் கோயில் புக் இருக்கா? இருக்கு ஐயா. அத ஒரு தடவை எடுத்து குயிக்கா பார்க்கலாமா? பார்த்தா ஞாபகம் வருமா? ரொம்ப நேரம் எடுத்துக்க கூடாது, குயிக்கா எடுத்து அது 3 நாடி என்னன்னு புத்தகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இப்ப அடுத்து நம்ம போறது ஆனந்தி லட்சுமணன் ரெடியா இருங்க. இந்த புக்கு தாயா இருக்கு புக்கு. சரி, ஓகே. நீங்க 3 நாடி என்னன்னு பாருங்க. விநாயகர் கோயிலை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு கண்டுபிடிங்க. நாடி சிவாய நாடின்னு படிச்சது மாதிரி ஞாபகம் இல்லையா? நாடிகள் தலம் நாடி சிவாய நம. சரி, உங்களுக்காக நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு அது மண்டையை குடைஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். இடைபின் கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டின்லாம் வரி வருது இல்லையா? இதெல்லாம் நாடிதான்மா.
இதெல்லாம் சிவாய நம. இடகலை பிங்கலை சொல்லும் இதெல்லாம் நாடிதான். முக்கியமான 3 நாடி ஆ, சொல்ல சொன்னேன். சரி, நன்றிம்மா, ஆ. நன்றி. விடைபெறுவோம். நல்லா சிவாய அருமையா சொன்னீங்க. தொடர்ந்து ஏகன் அநேகன்ல கலந்துக்குங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அடுத்தது வாழ்த்துக்கள். ஆனந்தி லக்ஷ்மணன். வணக்கம் அண்ணன், வணக்கம் ஆச்சி. வணக்கம் வணக்கம் ஆச்சி. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க ஆச்சி. என் பேர் ஆனந்தி, நான் திருச்சியில இருந்து கலந்துக்கிறேன். எங்க சொந்த ஊர் மதகுப்பட்டி. ஓகே. எவ்வளவு காலமா நீங்க இது விநாயகர் அகவல் படிக்கிறீங்க ஆச்சி? நான் வந்து சில வருஷங்களா படிக்கிறேன். ஆனா ரொம்ப இப்ப இந்த இது சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் படிச்சதுல சில பிழையோட படிச்சிருக்கேன், அதெல்லாம் திருத்திக்கிட்டேன். அர்த்தம் தெரியாது எனக்கு. இதுல வந்து இந்த இதுல சேர்ந்ததுல அர்த்தமும் புரிஞ்சு படிக்கிறேன். அதுக்கு இந்த குழுவுக்கு தான் நிறைய நன்றி நான் சொல்லணும். சிறப்பாச்சு. அப்போ ஏகன் அநேகன் குழுவுலையும் பாடுறீங்களா? வந்திருக்கீங்களா? சேர்ந்தேன், அப்புறம் என்னால தொடர்ந்து பண்ண முடியல, அதனால. சரி. இப்போ நான் ஒரு வரி எடுத்து தரேன், நீங்க சொல்லுங்க. ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி, அந்த வரியில இருந்து படி. ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி, ஆறாதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்களையும் எடுத்தறிவித்து கடையிற் சுழுமுனை கபாலமும் காட்டி, மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி, குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து, மூலாதாரத்தின் மூன்றெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயின் குணத்தையும் கூறி, இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி, ஷண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இழிந்தன கருளி, குறியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி, கருத்தினில் கபால வாயில் காட்டி, இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து, முன்னை வினையின் முதலை களைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்ற சிந்தை தெளிவித்து, இருள்வெளி இரண்டிற் கொண்டிடம் என்ன அருள் தரும் ஆனந்த தளர்த்தி என் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே. நல்லா சொன்னீங்க. கண்ணை மூடிக்கிட்டு அழகா சொன்னீங்க. இப்போ ஒரு வார்த்தைக்கு பொருள் சொல்லலாம். 9 வாயில் ஒரு மந்திரத்தால் அப்படின்னு ஒரு வரி வருது இல்லையா? அதுல வர்ற அந்த அந்த ஒரு மந்திரம் என்னது? ஓம் என்று பிரணவ மந்திரம். சிறப்பாச்சு, நன்றி, வாழ்த்துக்கள் ஆச்சு. நல்லா சொன்னீங்க, நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. இப்போ வடிவாம்பல் வச்சு கேட்போம். இதுல உவட்டா உபதேசம் புகட்டியன் செவியல்னு ஒரு வரி வருது இல்லையா? உவட்டா உபதேசம் அப்படின்னா என்ன? உவட்டான உமட்டுதல் இல்லாத. உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில். உபதேசம்ன்றது மெய்ஞானம். சரியாச்சு. ஓகே, தேங்க்யூ, நல்லா சொன்னீங்க, நன்றி. நன்றி. ரொம்ப சந்தோஷம் ஆனந்தி லக்ஷ்மணன், நல்லா அருமையாக பதில் சொன்னீங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு 1 or 2 minutes 2 பேரும் பேச போகிறோம், அவ்வளோதான். ஒரு உரையாடல் தான். இப்போ இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் எப்படி தோன்றுனுச்சுன்னு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் கேட்டிருக்கீங்களா இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுனுச்சுன்னு? அப்போ இந்த பிரபஞ்சத்தில் முதல்ல வந்தது என்ன? சப்தமா, வெளிச்சமா? சப்தம், ஒளி. ஒலி. ஓகே. அப்ப விநாயகர் அகவல்ல முதல்ல வர்றது என்ன? முதல்ல வர்றது சிலம்பொலி. சீத கலப செந்தாமரை பூ பாத சிலம்பு பல இசை பாட, அதுலயும் ஃபர்ஸ்ட் வர்றது ஒளிதான். ஒலி. ஒலி. ஓகே, ரொம்ப அருமையா சொல்றீங்க. அப்ப அதுக்கப்புறம் அந்த வெளிச்சம் வருதா விநாயகர் அகவல்ல? வருது. வளர்ந்தல கெரிப்ப பேழை வயிறும். ஓ, சூப்பர், நல்லா சொல்றீங்க. இப்ப இப்ப இந்த நாத விந்து தத்துவம்லாம் சொல்றாங்கல்ல ஆனந்தி, சொல்லுங்க அண்ணே.
நாத பிந்து தத்துவம்னு சொல்றாங்கல்ல, அதுல வந்து எது ஒலி, எது எது லைட்டு, எது சவுண்டு? நாதம்ன்றது சவுண்டு, ம் பிந்துன்றது ஒளி. ஓகே, அது லைட்டாக்கும். ஓகே, இப்போ இது வந்து இதை இறைவனோட சேர்க்கிற போது இந்த நாத பிந்த வந்து எப்படி சொல்றாங்க? ஏதாவது அது சிவனோட எல்லாம் சேர்த்து பேசுவாங்களா? சிவசக்திம்பாங்க, சிவசக்தி ஐக்கியம், சிவசக்தி தத்துவம்பாங்க. ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க. ரொம்ப நல்லா 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 நல்ல டெப்த்து ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது தேவசேனாபதி. வணக்கம் அம்மா. தேவசேனாதிபதி இருக்கீங்களா? வணக்கம். இருக்கம்மா. வணக்கம் 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 ஐயா. சிவாய நம. வணக்கம். அனைத்து நடுவர்களுக்கும் வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் ஐயா. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் சேத்தியாத்தோப்பு, சிதம்பரம் பக்கத்துல சேத்தியாத்தோப்புங்கிற ஊர்ல இருந்து பேசுறேன். சூப்பர் சூப்பர் ஐயா. வந்துட்டு சோ 2வது சுற்றுக்கு நீங்க தேர்வு பெற்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்ப நம்ம துவங்குவோமா பாடல? நிச்சயமா. ஓகே, நன்றி. குண்டலி அதனில் குண்டலி அதனில் கூடிய சபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் முண்டெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தினை அறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையம் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய எந்தன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்து என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல்களைத்தே அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாக்குடன் கூட்டி. சிவாய நம. நன்றி நன்றி ஐயா. ரொம்ப அருமையா சொன்னீங்க. தினம் நீங்க பாராயணம் பண்ணுவீங்களா விநாயகர்? எத்தனை வருஷமா தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு இருக்கீங்க? 2 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கோம். 2 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமா நல்லா சொன்னீங்க ஐயா. சரிங்க. நம்ம கேள்விக்கு மட்டும் போயிடலாம். இந்த புரியட்ட காயம் அப்படின்னு சொல்றாங்களே, அது என்னது? நம்ம உடம்பின் உள்ள இருக்கிற நுட்பமான பகுதிகள் வந்து புரியட்ட காயம். அட்டம்னா 8 விதமான இது நம்ம உடம்புல இருக்குது. நம்ம 5 புலன்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி. அது இல்லாம அந்த கரணங்கள் சித்தம் இல்லாத 3 மட்டும். அதாவது மனம், புத்தி, அகங்காரம். இந்த 5 ஒரு 3 8 அட்டகாயம் அப்படின்னு சொல்றோம். புரியட்டகாயம்னு சொல்றோம். நன்றி நன்றி ஐயா. ரொம்ப அருமையான விளக்கம். நன்றி ஐயா. நன்றி. சுந்தரி. வணக்கம் வணக்கம் ஐயா. இன்னும் ஒரு வார்த்தை, அதாவது வாடா வகைதான் மகிழ்ந்தன கருணின்னு ஒரு வரி வருது. அதுல அந்த வாடா வகை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் எங்களுக்கு தெரியும். நம்ம வாடா மலர்னு சொல்றோம் இல்லைங்களா? அது வாடவே வாடாது எப்பயும். அதே மாதிரி நம்ம வாட்டம் இல்லாத நம்ம மனதுக்கு அதை கொடுத்திருக்காரு. வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி. அதாவது கேட்கும் போது அது எனக்கு எந்த விதமான வாட்டத்தையும் கொடுக்கவில்லைங்கிற பொருள். நன்றி நன்றி நன்றிமா. நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். அவங்க தேவசேனாதிபதி ஐயா வந்து நம்ம ஏகன் அநேகன் குழு ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இருக்காங்க. அவங்க பள்ளிக்கூட தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவங்க. பள்ளி தலைமை ஆசிரியர். ஆமா. சரி, மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. நீங்க தொடர்ந்து எங்களோட பயணிக்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. நல்ல, நீங்க தலைமை ஆசிரியர் இல்லையா? அவங்ககிட்ட நான் வந்து பதில் தெரிஞ்சுக்க கேட்கிறேன் கேள்வி. உங்களை நான் கேள்வி கேட்கல. தத்துவ நிலையை தந்தனை ஆண்டன்னு சொல்ற போது அது என்ன தத்துவ நிலை? தத்துவம், தத்துனா தானே, துவம்னா ஆதல். அப்ப நானே சிவமாதல் அப்படிங்கிறதாங்க தத்துவம். அதாவது தத்துவம்
அந்த நிலையை எனக்கு தந்தார். அப்ப இறைவன் என்ன பண்றாரு, நீதான் சிவம் அப்படின்னு சொல்லாம நான் சிவம் அப்படிங்கிற நிலையை எனக்கு கொடுத்து எனக்கு அருள் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம திருவாசகத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா, சிவமாக்கி என்னை ஆண்ட அப்படின்னு சொல்லுவார். அப்ப சிவம் ஆக்குதல் அப்படின்னா தன்னைத்தானே நாம சிவம் ஆயிடுறோம். அவருடைய உபதேசம் கேட்டு அவருடைய நயன தீட்சையினாலும் திருவடி தீட்சையினாலும் நாம நாமே சிவமாகி சிவமாம் தன்மை பெறுகிறோம். நம்ம சிவமானா சிவமுக்கு உள்ள தன்மை வராது, சிவமுக்குள்ள எல்லா பதவியும் வராது, சிவமாம் தன்மையை நம்ம பெறுகிறோம். அதுதாங்க ஏன் தத்துவம் நிலையை தந்து இணையாண்ட அப்படின்னு அதை என்னை ஆட்கொள்ளுமாறு விநாயகப் பெருமான் செய்திருக்கிறார். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இப்ப இந்த தத்துவம்ங்கிறது தமிழ் வார்த்தையா இந்த இடத்துல, இது சமஸ்கிருதத்துல இருந்து மருவி எடுத்திருக்காரா? சமஸ்கிருதத்துல இருந்து வந்ததுதாங்க. சமஸ்கிருதத்துல இருந்து வந்தது. சமஸ்கிருதத்துல வந்தது. அப்ப இத எப்படி பிரிக்கலாம்? அதான் தத் குட்டல் வம், தத்துவம் துவம்னு ஒண்ணு. தத்து குட்டல் வம், பிளஸ் துவம். தத் பிளஸ் துவம். தத் பிளஸ் துவம் தத்துவம். இப்ப தத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நீ சொன்னீங்க, நீங்க ஏதோ எனக்கு சரியா நான் கேட்டுக்கல, அதனால மறுபடியும் கேக்குறேன். நானே, தான், தான், நான். ஓகே. துவம்னா துவம்னா ஆதல், தானாதல், அது சிவமாக ஆதல். ஓகே ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இப்ப அடுத்தது தந்தனை ஆண்டாங்கிறதுக்கு அருமையா விளக்கம் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. இப்ப இப்ப இதுல ஒரு தந்தனை ஆண்டங்கிற போது இப்ப இந்த வரியை பாக்குற போது அந்த 4 நிலைகளை சொல்றாங்க இல்லையா? 4 முக்தி நிலைகள் சொல்றாங்க. அந்த 4 முக்தி நிலைகள்ல இதை எந்த முக்தி நிலையா நம்ம எடுத்துக்கலாம்? மொத்தம் 4 நிலைகள். சாலோகம், சாரூபம், அது வேண்டாம் எனக்கு. அந்த 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 4 முக்தி நிலைகள்ல இது எந்த முக்தி நிலையில நம்ம இதை சேர்க்கலாம்? சாயுச்சிய நிலையில வச்சு எடுத்துக்கலாம். சாயுச்சிய நிலை. அருமையான பதில், அருமையான பதில். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா ஆழ்ந்து கற்று இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி ஐயா, நன்றி. சிவாய நமக. நன்றிங்க, அனைவருக்கும் நன்றிங்க. நம்ம குழுமத்தாலதான் இன்னைக்கு விநாயகர் அகவல் உலகம் முழுவதும் எல்லா நிலையிலையும் பொருளோடு உணர்ந்து படிக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். உண்மையிலே அது ஐயாவுக்கு உங்களுக்கு தான் நான் மிகுந்த நன்றியை செலுத்தணும். ஏகன் அநேகன் குழுவினர் இதை ஆய்ந்து திட்டமிட்டு கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறீங்க. பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் இஸ் வெரி 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 குட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு. அதே பாருங்க, இப்ப தொடங்கின உடனே எப்படி இருக்குமோ அப்படின்னு நாங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தேர்வுக்கு போற பையன் மாதிரி நான் இருந்தேன். ஏன்னா ஒரு இதா இருந்தா கூட. ஆனா நீங்க அதுக்கு ஒரு 4 இதை போட்டு, வீடியோ போட்டு அழகா எங்களை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. ஐயா, உங்களுடைய திருவடிகளுக்கு என்றும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. தொடர்ந்து நம்ம ஏகநாயகன்ல பயணிப்புவாங்க ஐயா. விநாயகர் பெருமானுடைய திருவருளால. நன்றிங்க, நன்றிங்க. சிவாய நமக. நன்றி, 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 நன்றி. அடுத்தது நம்ம 6வதாக இருந்தாங்க, இப்ப காணும். சரி, 7வதா இருக்கவங்க தேனம்மை. தேனம்மை, நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்கம்மா? மியூட்ல இருக்கிறீங்க, மியூட்ல இருக்கிறீங்க, மியூட்ல இருக்கிறீங்க. கேக்குதாமா? கேக்குமா? கேக்குது, சொல்லுங்க. பட்டுக்கோட்டையில இருக்கேன். நன்றி, நன்றி அம்மா. நம்ம விநாயகர் அவருக்கு போகலாமா? குமுத சகாய குணத்தை கூறி அதுல என்ன சொல்லுங்க? குமுத சகாயம் குணத்தையும் கூடி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூற்றம் எண்முகமாக இனிதன கருடி குறியேட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தரிசனப்படுத்தி கர்த்தினி கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருடி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனமில்லா மனோலையும் தேக்கிய என்ற சிந்தை தெரிவித்து இருள்வழி 2க்கு உண்டிடம் என்ன அறுதலும் ஆனந்தத்தை அடுத்து என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்து அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமூற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி வேடம் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்தன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலையை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைகடல் சரணே. நன்றி, நன்றி அம்மா, மிக அருமை, நன்றி. நான் வார்த்தைக்கு அர்த்தத்துக்கு போலாம்.
முக்குறி நூல் திகழொளி மார்புன்னு சொல்றாங்க. அந்த திரண்ட முக்குறி நூல் அப்படிங்கிறது என்ன? அந்த மூன்று நூல் திரிநூல் முப்புரி நூல். ஓகே, ஓகேம்மா. அடுத்துக்குமா. வணக்கம். வணக்கம் ஆச்சு. வணக்கம். இப்போ வந்து இந்த ஆராதாரத்து அங்குச நிலையம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல வர்ற அந்த 6 ஆதாரங்கள் சொல்லுவீங்களா? சுவாசிஷ்டானம், மூலாதாரம், சுவாசிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், ஸ்வித்தி, ஆக்ஞா. சிறப்பாச்சு, வாழ்த்துக்கள், நல்லா சொன்னீங்க. இப்போ அன்னைக்கு நல்லா சிறப்பா சொன்னீங்க. இப்ப ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் தான். இப்ப உங்களுக்கு இப்ப உங்க குடும்பத்துல இப்ப உங்களுக்கு உங்க குழந்தைங்க எப்படி, அதை பத்தி ஒரு 2 வரி சொல்லுங்களேன். எனக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும். பேரம்பேத்தி எல்லாம் வந்துட்டாங்களா? அவங்க ரெண்டு பேரம்பேத்தி பேருக்கு இன்னும் இப்பதான் வரணுமா, கல்யாணம் வந்துட்டாங்களா? இனிமேல் தான் வரணும். வரணும். சரி, இப்ப பையனுக்கு உங்களுக்கு 2 ஒரு வருஷம் ஆச்சு. சரி சரி, சீக்கிரம் பையனுக்கு வந்துருவாங்க. 2 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி. 2 வருஷம். பொண்ணுக்கு போன வாரம் தான் கல்யாணம். சரி சரி, சீக்கிரம் உங்களுக்கு பேர குழந்தையெல்லாம் வந்துருவாங்க. இப்ப வந்து உங்க பேர குழந்தைங்க உங்ககிட்ட கேக்குறாங்க. இப்ப வந்து உங்க பேர குழந்தை உங்ககிட்ட கேக்குறாங்கன்னு வச்சுக்குவோம், பாட்டி விநாயகருக்கு எத்தனை கை அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? பாசம், அங்குசம். இல்ல, நம்பர் தான் நான் கேட்டேன். நான் உங்கள்ட்ட நம்பர் தான் கேட்டேன். அவருக்கு எத்தனை கை? சரி, நீங்க சொல்லி பாருங்க. பாசம், அங்குசம். கோயில்ல பார்த்தாவே தெரியுமே, சில விநாயகர் சிலையெல்லாம் பொம்மையா வச்சிருப்பாங்களே, அதுல பார்த்தாவே தெரியுமே. 4. ஓகே, சரி. அவருக்கு தும்பிக்கை ஒண்ணு இருக்கு, அது ஒரு கையா சேர்த்துக்கலாமா? அப்ப அது சேர்த்து 5 ஆகுமா? அப்பவும் 4 தானா? 5 கரமும் அங்குசம் பாசம். 5 வெவ்வேறு சொல்லியிருக்காரு. 5 கரமும் அங்குச பாசம்னு சொல்லியிருக்காரு. 5 கரமும் அங்குச பாசம். ஆமா, அப்புறம் திடீர்னு உங்களுக்கு வந்து அவருக்கு ஒரு கையை வேற குறைச்சிடுறீங்க. சரி, பரவாயில்ல. அப்ப அவர் 5 கையில என்னென்ன வச்சிருக்காரு பாட்டி அப்படின்னு உங்க பேரன் கேக்குறான் அல்லது பேத்தி கேக்குறா, என்ன சொல்லுவீங்க? அங்குசம் பாசம் 2 கையில வச்சிருக்காங்க. அப்புறம் தும்பிக்கை 1. தும்பிக்கையில என்னமோ வச்சிருக்காரு. நான் கையில என்ன வச்சிருக்காருன்னு தான் கேட்டேன். மோதகம் வச்சிருக்காரு. மோதகம் 1 வச்சிருக்காரு, அங்குசம் 1 இருக்கு, பாசம் 1 இருக்கு. இன்னும் 2 கையில என்ன வச்சிருக்காரு? இல்ல, நீங்க எல்லாம் நிறைய பட்சணம் எல்லாம் பண்ணுவீங்க, ஞாபகம் வர வேண்டாமா? விநாயகர் சதுர்த்தினா என்ன பண்ணுவீங்க? மோதகம், கொல்கட்டை. அதெல்லாம் வச்சிருக்காரா, வச்சுக்கலையா? 5 கையில ஒரு கையில வச்சிருக்காரா? ஒரு கையில கொழுக்கட்டை வச்சிருக்காரு, மோதகம் வச்சிருக்காரு, அப்புறம் இன்னொரு கையில அமுதா கலசம் வச்சிருக்காரு. சரி, இப்ப இப்ப அந்த 5 கை இருக்க போது ஔவையார் ஏன் 2 கையை மட்டும் சொல்றாரு? இது என்ன ஓர வஞ்சகா? அவருக்கு தான் 5 கை இருக்குல்ல. அப்ப 5 கரமும் சொல்லிட்டு 5 கரத்தையும் அவர் லிஸ்ட் பண்ணாம 2 கரத்தை மட்டும் சொல்றாரு, அங்குசம் பாசம்ட்டு. இது என்ன அநியாயமா இருக்கு இல்லையா? எனக்கு அப்படி தோணுது, உங்களுக்கு என்ன தோணுது? ஔவையார் கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. ஔவையார் சொன்ன கரெக்டா தான் இருக்குங்கய்யா. அப்ப என்ன கரெக்ட்? அது எனக்கு தெரியலையே, நீங்க சொல்லுங்க. நம்மள வந்து ஆன்மாவை வழி நடத்துறதுக்காக முக்கியமானது அங்குசம். பாசத்தை நீக்கி ஆன்மாவை வழி நடத்துறதுக்காக அது 2 முக்கியம். ஓகே, சரி, ரொம்ப மகிழ்ச்சியம்மா, ரொம்ப சந்தோஷம்.
சீக்கிரத்துல உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த விநாயக பெருமான் பூர்த்தி பண்ணி தருவார். மகிழ்ச்சி அம்மா. நன்றி நன்றி நன்றி. உங்களை கேக்குதா நான் பேசுறது? என்னோட பேர் அழகுநிலா. எனக்கு நல்லா கேக்குது. என்னோட நேம் அழகுநிலா. நான் என்னோட நேட்டிவ் பிளேஸ் காரைக்குடி. இப்போ இருக்கிறது காரைக்கால்ல இருக்கும், பாண்டிச்சேரி ஸ்டேட்ல. நான் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். சிறப்பு, நன்றி. இப்போ வந்து நம்ம பாடம் ஆரம்பிக்கலாமா? பாட்டு கத்துக்கிறீங்களா? பாட்டு கத்துக்கிறேன். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம படிக்கலாம், ஒண்ணுமே இல்லை, தப்பிழை இல்லாம படிக்கணும், அவ்வளவுதான். 9 வாயில் ஒரு மந்திரத்தால், அந்த வரியில இருந்து சொல்லுங்க. 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதுங்காட்டி ஆறாதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தேன். இடைப்பிங்களையும் எழுத்தறிவித்து கடையில் சுழுமனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணி 4 பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயின் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூட்சமும் எண்முகமாக இனிதன கருளி குறியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையம் தரிசனப்படுத்தி கருத்தினர் கபால வாயில் காட்டி இருத்திய முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய என்ற சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டிற்கு ஒன்றிடம் என அருள் தரும் ஆனந்த தழுத்தி என் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்து அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி காட்டி. அழகுநிலா, போதும்டா. நல்லா சொன்னீங்க. நல்ல கடன்னு ஃப்ளோவா, நல்ல ஃப்ளோல வந்தது. இந்த வயசுல நீங்க கலந்துக்கிட்டது, உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இப்ப வந்து ஒரு வார்த்தைக்கு பொருள் சொல்லலாமா? ஓகே மேம். குருவடிவாகி குவலயம் தன்னில் அப்படின்னு ஒரு வரி வருது இல்லையா? அதுல வந்து அந்த குவலயம் அப்படின்னா என்ன? குவலயம்னா உலகத்தை குறிக்கும், பூமியை குறிக்கும் மேம். சிறப்பு, வாழ்த்துக்கள் கண்ணா. இப்படியே கண்டினியூஸா வந்து விநாயகர் அகவல் அப்புறம் திருவாசகம் வேற எதுவும் படிப்பீங்களா? நான் திருவாசகம் ஒரு காம்படிஷன்ல ஜாயின் பண்ணிருந்தேன் மேம். அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். 30 பாட்டு மட்டும் ஒப்பிச்சேன். ஓ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். திருவாசகம் 30 பாட்டுனா என்னென்ன பாட்டுலாம் இது பண்ணீங்க? திருப்பள்ளி எழுச்சியும் திருவெம்பாவையும் மேம். திருவெம்பாவையில் உள்ள 20 பாட்டும் திருப்பள்ளி எழுச்சியில் உள்ள 10 பாட்டும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிங்களா? இந்த மதுரையில நடத்துனாங்களா அதுவா? அந்த கல்லூரியா? அது இல்ல சார், இது இங்க காரைக்கால்லே வந்து 1000 வைஷ்ய மண்டபம் சொல்லி ஒரு டீம், இந்த மாதிரி ஏக நடைகள் குழு மாதிரி சார். நான் 12th படிக்கும்போது. சரி, மகிழ்ச்சி. இப்பதான் பிகாம் படிக்கிறேன் நீங்க. மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. எங்க ஏக நடைகள்ல டைம் கிடைக்கும் போது வந்து கலந்துக்கோங்க. திருவாசகம் இதெல்லாம் இருக்குது இல்லையா? டைம் கிடைக்கும் போது வந்து படிக்கிறீங்க, நீங்க டைம் கிடைக்கும் போது கலந்துக்கோங்க. வாழ்த்துக்கள்னா. இப்ப வந்து அடுத்தது வடிவாம்பாளாச்சி கேட்பாங்க. சூப்பர்டா கண்ணா, ரொம்ப அழகா சொன்னீங்க. வந்துட்டு நான் ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. வந்துட்டு அற்புதம் என்ற கற்பக களிரே அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த கற்பக களிறுனா என்ன? களிறுனா ஆண் யானையை குறிக்கும். கற்பகம்ங்கிறது தேவலோகத்துல உள்ள ஒரு மரம். அந்த மரத்துக்கு கீழே நின்று நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன வேண்டுறோமோ அது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். வெரி குட் கண்ணா, தேங்க்யூ. அழகுநிலா, ரொம்ப அருமையா அழகா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ நீங்கள் காம்படிஷன்லாம் போய் நிறைய ப்ரைஸ் எல்லாம் வாங்குறீங்க இல்லையா? இப்போ உங்கள் கலீக்ஸோ இல்லை உங்களோட படிக்கிறவங்க இல்லை உங்கள் தம்பி தங்கைகள் உங்கள் அக்கா இதுக்கு பதில் சொல்லுங்கக்கா எனக்கு தெரியலைன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அதுதான் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா. நான் 4 பேர்கிட்ட சொல்லணும்ல. இப்போ உங்களை மாதிரி பரிசு வாங்கினவங்ககிட்ட எல்லாம் கேட்டேன்னா நானும் கொஞ்சம் கற்றுக்கலாம். அதுக்கு தான் பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழ கெரிப்ப அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காரு இல்லையா? இப்ப இந்த பொன்னரை ஞான், அரைஞான்ங்கிறது உடல்ல எங்க இருக்கு? எந்த பகுதி? ஒரு குழந்தையின் வயிற்றில் கட்டும் கயிறு ஐயா. சரி, அது எந்த இடத்துல
அது எந்த இடம்? உடம்புல எந்த பகுதி? இடுப்பு இடுப்பு இடுப்பு. பகுதியில கட்டுவாங்க. சரி. இப்ப இப்ப இந்த நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம இந்த அத்தையெல்லாம் யார்கிட்டயோ கேட்டாங்க. 6 ஆதாரங்கள சொல்ல சொல்லி கேட்டாங்க. அவங்களும் 6 ஆதாரம்லாம் சொன்னாங்க இல்லையா? இப்ப இந்த 6 ஆதாரங்கள்ல ஏதாவது இந்த இடுப்புக்கு கீழ இருக்கா? சுவாதிதானம் வந்து தொப்புளுக்கு கீழே உள்ள பகுதியை குறிக்கும் ஐயா. சுவாதிதானம். சரி, சரி. அப்புறம்? அப்புறம் மூலாதாரம் வந்து முதுகெலும்பு முடியும் இடம். ஆமா. ஸோ இருக்கு. மூலாதாரம் இருக்காக்கும். சரி, ஓகே. ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த மூலாதாரத்தினுடைய சிறப்பு என்ன? ஏன் மூலாதாரத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸு? திரும்ப திரும்ப மூலாதாரம், மூலாதாரம், மூலாதாரம்ன்ட்டு நமக்கு அத மூளையில ஏத்திக்கிற அளவுக்கு திரும்ப திரும்ப மூலாதாரம்னு சொல்றாங்களே, அதனுடைய சிறப்பு என்ன? அதுதான் நம்மளோட உடம்பு கீழ் பகுதியில இருந்து பார்க்கும்போது அதுதான் ஸ்டார்ட் ஆகுறது. அதுதான் முதுகெலும்பு தானே நம்ம நடக்கிறதுக்கு உதவி செய்யறது. வேற? அதனால மூலாதாரம் தான் முக்கியம். சரி. வேற என்ன ஞாபகத்துக்கு வருது? அது நம்ம முதுகெலும்பு தான் நம்ம நடக்கிறதுக்கு முக்கியமா இருக்கு. அது சரி. மாதிரி வந்து ஆனா முதுகெலும்பு வந்து அது மூலாதாரம் டிராவல் பண்ற ரூட் மாதிரி தான் சொல்லியிருக்கு. அதாவது மூலாதாரம் வந்து இப்ப வந்து என்னன்னா பிசிக்கல் பாடி வேற, இது மூலாதாரம்ங்கிறதெல்லாம் நுட்பமானது. அந்த ஐயா சொன்னாங்க இல்லையா? தேவசேனாதிபதி ஐயா சொன்னாங்க. நுட்பமான ஒரு உடல் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த அந்த நம்ம கண்ணுக்கு பார்க்கக்கூடிய உடலுக்குள்ள ஒரு நுட்பமான உடல் இருக்கு. அதுல தான் டிராவல் பண்ணுது இந்த மூலாதாரம். சரியா? அதை முதல்ல நம்ம ஒரு கிளியரா வச்சுக்குவோம் 2 பேரும். இப்ப அதனால இது வந்து முதுகெலும்புங்கிறது இல்ல. அப்ப வந்து வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுதான் எனக்கு விளங்கல. ஒருவேளை நீங்க போட்டிக்கெல்லாம் போறீங்க, உங்களுக்கு விளங்கி எனக்கு விளக்குவீங்களோன்னு பார்த்தேன். அப்படியா? இப்ப இப்ப எல்லாத்துக்கும் அந்த அது பேர்லயே இருக்கே, அது ஆதாரம்னு இருக்கு இல்லையா? அப்ப அது எது எதுக்கெல்லாம் ஆதாரம்? இப்ப வந்து நம்முடைய பொறிப்புலன்கள்லாம் இருக்குல்ல. பொறிப்புலன்னா என்ன? நம்முடைய நம்ம கண்ணு, காது, மூக்கு எல்லாம் என்ன மனம், புத்தி எல்லாம் எல்லாம் 6 சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி அது எல்லாத்துக்கும் அதுக்கெல்லாம் ஒரு ஒரு அது எப்படி சொல்றது? அதுக்கெல்லாம் ஒரு எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது இந்த மூலாதாரமா. நம் பொறிப்புலன்களை சிறப்பா செயலாற்ற வைக்கிறது வந்து மூலாதாரம். அப்ப அந்த மூலாதார கனல் தான் அற்புதமான ஆன்மீக வாழ்வுக்கும் ஆரம்பமா இருக்கான். ஒரு நல்ல அந்த மூலாதார கனல் வந்து நம்ம 6 ஆதாரங்கள வழியா டிராவல் பண்ணி நம்ம தலை உச்சியை அடையும். ஆமா, அது அடையும். அது டிராவல் பண்ற ரூட். நான் கேட்டது வந்து இதனுடைய சிறப்பு என்ன? இதனுடைய சிறப்பு வந்து நம்முடைய ஒரு ஆன்மீக வாழ்வுக்கும் இந்த மூலாதாரம் தான் ஒரு அடித்தளம் அமைச்சு கொடுக்குது. நம்ம உலக வாழ்க்கைக்கும் அடித்தளமா இருக்குது இந்த மூலாதாரம் தான். இதனுடைய இது பலப்பட நம்முடைய இந்த உலக வாழ்வும் சரி, குறிப்பா ஆன்மீக வாழ்வு உயர்நிலை அடையும். சரியா? இந்த ஐயா சரியா சொன்னா இல்ல ஏதாவது உன்னைய கன்ஃபியூஸ் பண்றேனா? இல்ல சரியாதான் சொன்னீங்க. மூலாதாரங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. அதுதான் எல்லாத்துக்கும். ஆமா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான எஃபெக்டிவான ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா? எடுத்தோடனே வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா அப்புறம் எப்படி போகும் இல்லையா? நம்ம ஊர்ல ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகலைன்னா சைட்ல சாய்ச்சிக்கிட்டு கிக் பண்ணுவாங்க. எங்கே போய் கிக் பண்றது இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் தான் அவர் நிறைய மெத்தடு கொடுத்துருக்காரு. நன்றிம்மா. நன்றி. வாழ்த்துக்கள். தொடர்ந்து பல போட்டிகளில் கலந்துக்கிட்டு பரிசு பெறுங்க. இப்ப நம்ம இப்ப காலையில கடைசியா கூப்பிட இருக்கிறது மீனாட்சி. வணக்கம் மீனாட்சி ஆச்சி அவர்களே. வணக்கம் ஆச்சி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஆச்சி. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க. இரண்டாவது சுத்திற்கு நீங்க வந்து கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நம்ம இப்ப ஆரம்பிப்போமா? எத்தனை வருஷமா விநாயகர் ரகவல் படிச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 6 மாதமாக படிச்சிட்டு இருக்கேன். ஆனா விளக்கம் வந்து இப்பதான் படிக்கிறேன். நீங்க போட்டி அறிவிச்ச பிறகுதான் விளக்கம் படிக்கிறேன். பாட்டு வந்து டெய்லி காலையில கொஞ்ச நேரம் போட்டு கேட்டுட்டு அப்படியே அதோட கூட பாடிட்டே இருப்பேன். நீங்க போட்டி அறிவிச்ச பிறகு மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சேன். நன்றி.
அதாவது ஒரு பொருளை தெரிஞ்சு நம்ம அந்த பாடலை சொல்லும் போது நம்மளுக்கு அது ஒரு தனி ஒரு ஃபீல் இல்லையா வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு. ஸோ அதனால இது வந்து இனிமேல் எல்லாருக்குமே இந்த விநாயகர் அகவல் நீங்க சொல்லும் போதும் படிக்கும் போதுமே உங்களுக்கு ஒரு தனி ஆனந்தம் வந்து நிச்சயமா கொடுக்கும் இந்த விநாயகர் அகவல் வந்துட்டு. நம்ம ஆரம்பிப்போம் போட்டிக்குள்ள. நான் என்னோட வரியை எடுத்து சொல்றேன் உங்களுக்கு. குருவடிவாகி. திருச்சிற்றம்பலம். குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடா யுதத்தால் கொடுவினை களைந்தே புவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி இன்புறு கருணையின் இனிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை ஒரே ஒரு நிமிஷம் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி சொல்லுங்க. தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திரில் கடிந்து தலமொரு நான்கும் தந்தன கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் மறுத்து 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டலி மந்திர வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் நன்றி. நல்லா சொன்னீங்க, நல்லா அருமையா சொன்னீங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் இதுல இருந்து. இந்த காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அந்த வரியில வர காலால் அப்படிங்கிறது வந்து என்னது? உடலில் உள்ள மூச்சு காற்று நம்ம பயிற்சி எடுத்துக்கிறோம் பிராணாயாமம்னு. அதை வந்து நம்ம கீழே அடி நாபியில இருந்து மூச்சு காற்றை எழுப்புறது. அந்த காற்றை கொண்டு வந்து 6 ஆதாரங்கள் வந்து மூல ஆதாரத்துக்கு சேர்றது. சகஸ்டார நாமம் அது கொண்டு வர்றதுக்காக நம்ம பண்றது அந்த காற்றை இழுக்கும் பயிற்சி பிராணாயாமம் தான் காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன். நன்றி ஆச்சு. வணக்கம் மீனாட்சி அம்மா. இப்போ வணக்கம் ஆச்சு. திருவடி வைத்து திறமிது பொருளெனன்னு ஒரு வரி இருக்கு. அந்த திறமிது பொருள்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம். திருவடின்னா விநாயகரோட திருவடி. அவர் நம்ம அவர் திருவடியில ஐக்கியமாகும் போது திறமிது பொருள் மெய்ப்பொருளை நம்மளுக்கு அடையறதுக்கு அந்த கடவுள் விநாயகர் உதவுவார். அவரே சரணாகதின்னு அடையும் போது அந்த மெய்ப்பொருள் உணர்றதுக்காக அவரு நம்ம இந்த வாழ்க்கையுடைய தத்துவத்தை உணர செய்வது திறமிது பொருள். நன்றி அம்மா. நன்றி. ஒரு சின்ன அவங்க கேட்டதுல எனக்கு கொஞ்சம் புரியல, அதனால உங்கள்கிட்ட கேட்குறேன். அவங்க கேட்டது திறமிது பொருள். நீங்க நல்லா அருமையா விளக்க சொன்னீங்க. திறமிது பொருள் அப்படின்னா அது என்னது? திறமான பொருள் என்ன? மெய்ப்பொருள். ஓகே, நன்றிம்மா. சரி, இப்போ வந்து நல்லா அருமையா நீங்க இப்பதான் கொஞ்ச காலமா தான் விநாயகர் அகவல் படிக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆனா அதுக்குள்ளே ரொம்ப சிறப்பா புரிதல் தான். இப்ப நம்ம கேட்கறது என்னன்னா எந்த அளவுக்கு புரிதல் இருக்குங்கிறது தான். இப்ப செந்தாமரை பூம்பாதம் அப்படின்னு முதல் வரியில வருது இல்லையா? அப்ப அந்த செந்தாமரை பூ அதுக்கு என்ன சிறப்பு? இப்ப நீர்ல இருக்க போது, தண்ணியில இருக்க போது அந்த பூவுக்கு என்ன சிறப்பு? செந்தாமரை பூ வந்து விநாயகரோட பாதங்கள் வந்து செந்தாமரை பூ மாதிரி இருக்குன்னு சொல்றோம். அந்த செந்தாமரை வந்து தண்ணீர்ல இருக்கும் போது அதனுடைய சேற்றை ஒட்டிக்காம அந்த வேக்ஸ் மாதிரி மெழுகுத்தன்மையோட அந்த உலக அழுக்குகளை ஒட்டி கொள்ளாம நம்ம அவர் பாதங்களை விநாயகரோட பாதங்களை பற்றி கொண்டோம்னா இந்த உலக அழுக்குகள்ல இருந்து நம்மளும் விடுபடலாம் அப்படிங்கிறதுதான். தாமரை எப்படி நம்ம அதோட தன்மையோட அந்த தண்ணியில இருக்க சேது அழுக்கு மற்ற அதை எதுவுமே ஒட்டிக்காம இருக்கிறது போல நம்ம வந்து விநாயகர் பாதங்களை பற்றி கொண்டோம் ஆனால் இந்த உலக இதுல இருந்து விடுபடலாம்ங்கிறது. ரொம்ப அருமையா சொன்னீங்க, அருமையா விளக்கம் சொன்னீங்க.
அந்த அழுக்கு இதெல்லாம் என்னமோ சொன்னீங்களே, அது அது வந்து சரி, அதுக்கு இன்னொரு வார்த்தை நம்ம குடும்பத்துல நம்ம எல்லாரோடையும் இதை பத்தி இருக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒன்னோட அதை ஒப்பிடலாமா? இல்ல எப்படிங்க இன்னொரு தடவை கொஸ்டின் கேளுங்க. நீங்க 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 சொன்ன விளக்கத்தை திருப்பி சொல்லுங்களேன். நீங்க சேத்துல இருக்கிற தாமரை நம்ம ஒட்டிக்காம நம்ம அந்த உலக வாழ்க்கையில அதை எப்படி சொன்னீங்க? அதை எனக்கு நான் சரியா கேட்டு விட்டுட்டேன். உலக வாழ்க்கையில நம்ம பாவ மூட்டைகள் சுமந்துகிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம செய்த பாவங்கள் அதை எல்லாமே அந்த நம்ம கடவுள் அது இல்ல முன்னாடி கரெக்டா சொன்னீங்க, இப்ப மாத்துறீங்க. முன்னாடி சொன்னதே சொல்லுங்க. நம்ம அந்த அதாவது அழுக்குங்கிறது நம்ம மன அழுக்குகள், அழுக்கு ஓகே, அழுக்குன்னு வச்சுக்குவோம். மன அழுக்கு இது அல்லது சரி ஓகே. இப்போ வந்து இப்போ நம்ம வந்து நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து ஒரு அன்பு காட்டுறோம் இல்லையா? நம்ம வந்து வீட்டில் உள்ளவங்ககிட்டயும் அன்பு காட்டுறோம், மீதி பற்றியும் அன்பு காட்டுறோம். அப்போ அன்பு காட்டுற போது சில சமயங்கள்ல நம்ம வீட்டில் உள்ளவங்ககிட்ட காட்டுற அன்புக்கு என்ன சொல்றோம்? பாசம். பாசம்னு சொல்றோம். அந்த பாசம் வந்து பாசத்தை தாமரையோட ஒப்பிடலாமா? பாசத்தை தாமரையோட ஒப்பிட்டால் அப்ப அது வந்து அதாவது அந்த அந்த அன்பின் மிகுதியால நம்ம வேண்டியவங்களுக்கு நல்லதும் வேண்டாதவங்களுக்கு கெடுதலும் பண்ணிடக்கூடாது இல்லையா? அப்ப வாழ்க்கையில தாமரை இலை தண்ணீர் போல இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப உறவுகளோட இருக்கணும். உறவுகளோட இருந்தாலும் அந்த உறவுல அழுந்தி நம்ம வந்து நல்வினை தீவினையை உருவாக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படின்னு அர்த்தம் பண்ணுது இல்லையா? இப்ப விநாயகர் நகவல்ல பாசம்ங்கிற வார்த்தை வருதா? புக்க கூட நீங்க பார்த்து சொல்லலாம். தெரியும். 5 கரமும் அதுல 5 கரத்துல முதல் கரம் வந்து அங்குசம், 2வது கரம் பாசம் வச்சிருக்காங்க. சரி, 3வது கரம் சரி. அப்ப பாசம் வருது சொல்லிட்டீங்க. அந்த அந்த பாசம்ங்கிறது வந்து இங்க அங்குச பாசம்ங்கிற போது அதுல சொல்லப்படுற பாசம் என்ன? அதுல வந்து உலக பற்றுகள் வந்து நீக்கி இல்ல, விநாயகர் கையில இருக்க பாசம் என்ன? மனிதர்கள் இடத்துல உள்ள பாசத்தை அது ஒரு கயிறு, பாசக்கயிறு. ஆமா, அங்குசம் பாசக்கயிறு. விநாயகர் கையில் இருக்குது பாசக்கயிறு. இப்ப இந்த பாசக்கயிறு வந்து இதுவும் பாசமும் ஒண்ணா? இதுவும் பாசம், அதாவது பாசத்தை நீக்குது, அதுவும் ஒன்றுதாங்க ஐயா. பாசத்தை நீக்குது. பாசத்தை நீக்குது. இப்ப அவர் என்ன பண்றாரு? அந்த பாசக்கயிறை வச்சுட்டு பாசத்தை நீக்குறாரு, உலக பற்றுகள் இருந்து விடுபடுறாரு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நன்றிம்மா. இல்ல தவறெல்லாம் இல்ல, நல்லா சூப்பரா சொன்னீங்க, நல்லா அருமையா சொன்னீங்க. நன்றி.